அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியிலே ஒரிசாவிலே நடந்த பயங்கரமான ஒரு வன்முறை குறித்தும், தொடர்ந்து அங்கே இருக்கிற கிறிஸ்துவ திருச்சபைகளையும் அங்கே இருக்கிற மிஷனர்களையும் மதவாத பிஜேபி அரசும் அங்கே ஆள்கிற பிஜேபி அரசும் அங்கே இருக்கிற பஜ்ரங்தள் குண்டர்களால் எப்படி அவர்கள் கொலைவெறியில் தாக்கப்பட்டார்கள், இன்று அவர்களுக்கு மறுபடியும் கொலைவெறி மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறத இந்த சூழ்நிலையிலே அதை குறித்து தான் உங்களுக்கு மத்தியில் பேச வந்திருக்கிறேன். கடந்த மாதங்களில் நடந்த இந்த நிகழ்வை எந்த ஒரு பெரிய நியூஸ் மீடியாவோ யாருமே இதை பதிவு செய்யவில்லை. இது மக்களுக்கு வெளியே தெரியப்படுத்தவும் இல்லை. அங்கு தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற மிஷனரி ஸ்தாபனங்களையும் கிறிஸ்துவையும் பாதுகாக்க மிகப்பெரிய ஒரு ஜெப உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே அங்கிருந்த தொடர்ந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது என்பதை செய்தி வந்தவுடனே அதை என்ன நடந்தது, இதற்கு முன்பாக அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து நாங்கள் விசாரித்ததன் மூலமாக கிடைத்த இந்த காணொலி தான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய வந்திருக்கிறேன். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி மறுபடியுமாய் அந்த மதவாத கும்பல் திருச்சபைகளையும் மிஷனர்களையும் அது சீக்கிரத்திலே கொலைவெறியோடு தாக்கப்போவதாக ஒரு தகவல் வந்து அது பலரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பல திருச்சபைகள் அச்சப்பட்டு இருக்கிற இந்த நாட்களிலே அங்கிருந்து எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நாங்கள் அங்கு விசாரித்ததன் மூலம் கிடைத்த இந்த தகவலை உங்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறேன். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து இன்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இப்படிப்பட்ட காணொளிகளை நாங்கள் தொடர்ந்து பேசவும் அனைவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். எங்களை அது உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வாருங்கள், இதனால் இந்த காணொளிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். என்ன நடந்தது, இந்த நிகழ்வு என்ன? 20-30 நபர்களை கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரிசாவில் இருக்கிற வலாங்கீர் என்ற ஒரு மாவட்டத்திலே இருக்கிற ஒரு சிப் கிராமத்திலே அங்கு இருக்கிற திருச்சபை ஒன்று கூடி தங்களுடைய ஒரு வருடாந்திர பண்டிகையான அவர்களுடைய அறுவடை பண்டிகையை தேவனுக்கு முன்பாக படைப்பதற்காக ஒரு 150 பேர் கூடி ஆராதித்து கொண்ட நேரத்திலே சில ரவுடி கும்பல் மதவாத பிஜேபி மற்றும் பஜ்ரங்தள் கும்பல் அவர்களுக்கு மத்தியிலே புகுந்து அவர்களை வன்மையாக தாக்கி 30 பேர்களுக்கு மேல் அவர்கள் பயங்கரமாக அடிக்கப்பட்டு, அவள் மண்டைகள் உடைக்கப்பட்டு, கால்கள் உடைக்கப்பட்டு, அவளால் ஓட முடியாதபடிக்கு, அவளால் போய் மருத்துவ வசதி செய்ய முடியாதபடிக்கு கூட அவளுக்கு ஆம்புலன்ஸுக்கு கூட வர தடை செய்து பலர் தங்கள் தோள்களிலே ஆட்களை தூக்கி கொண்டு போய் அவள் ஹாஸ்பிட்டலிலே சேர்த்ததினாலே பலர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையிலே அந்த இவர்களுக்கெல்லாம் உதவிய ஸ்தாபனமாகிய விஷன் ஃபார் ஒரிசா என்ற மிஷனுடைய அந்த தலைவரை அவரிடத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாங்கள் பேசினோம். அவர் கொடுத்த அந்த காணொலியை நான் இதில் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதை கேளுங்கள். அங்கு இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கிறது, அவர்கள் என்ன நடந்திருக்கிறது, பிறகு இதை பார்த்த பிறகு நான் தொடர்ந்து இப்பொழுது என்ன அவர்களுக்கு தேவை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும், என்ன அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது, ஏன் இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்று பாருங்கள். முதலாவது இந்த காணொலியை அவர் பேசுகிறதை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரிசா மாநிலத்தில் தொடர்ந்து வன்முறை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதளெல்லாம் கொலைவரி தாக்குதலாக அவர்கள் கிறிஸ்துவர்களை மையமாய் வைத்து சபைகளிலும் எங்கெல்லாம் ஆராதனை ஜப கூடுகை எங்கெல்லாம் மக்கள் ஜபிக்கிறார்களோ அந்த இடத்துலெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், ஒரு இரத்த கலரியாய் மக்களை துன்புறுத்தி வருகிறார்கள். இது தொடர்ந்து நடந்து வருகிறது. முன்பு ஊழியம் செய்கிற மிஷனரிகளை அடித்து கொண்டிருந்தார்கள், துன்புறுத்தினார்கள். எங்கும் வரக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ இடங்களிலே கட்டி வைத்து ராத்திரி முழுதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ மிஷனரிகள் மரங்களிலே ராத்திரி முழுதும் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். இனி இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொல்லி அதெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில இப்பொழுது ஆராதனை நடக்கிற இடத்திலும் ஜபிக்கிற இடத்திலும் பெரிய பெரிய
வன்முறை தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கொட்டமாட்டேலு என்ற இடத்துல கல்லிமலா பகுதியில் மல்காங்கிரி டிஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வன்முறை தாக்குதல். அந்த ஜனங்கள் எல்லாம் பகுதியில் ஒன்று கூடி இந்த நுவா தானா சொல்லுவார்கள், தன்யவாத் தானா என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல அப்படி அவர்கள் அந்த ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இது புதிதாய் அந்த விளைந்த விளைச்சல்களை கொண்டு வந்து ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி நன்றி செலுத்தி, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இவர்களுடைய அந்த கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார். அந்த ஜனங்களெல்லாம் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு 150 பேருக்கு மேலாக தேவ பிள்ளைகள் கூடி ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில இப்படிப்பட்ட ஒரு வன்முறை தாக்குதல் நடந்தது. ஏறக்குறைய ஒரு 28 பேர் ஹாஸ்பிட்டல்ல மிக சீரியஸாய் சேர்க்கும்படியான ஒரு நிலைமை. ஒரு சிலரெல்லாம் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி பார்க்கும் அளவுக்கு அத்தனை சீரியஸான நிலைமையில அன்றைக்கு தாக்கப்பட்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸ் வருகிறதற்கு வழிவிடவில்லை. இந்த மக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் தூக்கி கொண்டு எவ்வளோ இடங்களில எவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு போய் தான் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றினார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருந்தும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இந்த விஷன் ஃபார் ஒரிசா மிஷன் அப்படிப்பட்ட நேரங்களிலே போய் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி, அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹார்லிக்ஸ், இந்த ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு அவர்களுக்கு அரிசி பருப்பு இவைகளெல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நாம் எப்போதெல்லாம் தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம், சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் நாம் வெறும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அந்த இடத்துல போய் நின்று அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் உதவி செய்யும் போது அவர்கள் மறுபடியுமாய் கிறிஸ்துவுக்குள் ஆற்றப்படுகிறார்கள், பலனடைகிறார்கள். எங்களுக்கும் ஒரு ஜனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. அதனால்தான் தேவ பிள்ளைகள் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதே போல இப்படி பாடுபடுகிற, கஷ்டப்படுகிற, வேதனை மத்தியில் இருக்கிற மக்களுக்காக நன்மை செய்கிறதும் அவர்களுக்காக நம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். ஆமென். ஒரிசா என்ற மிஷன் அங்க இருக்கிற மக்களுக்காக, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அங்க இருக்கிற சகோதரர் டைட்டஸ் ரமேஷ்குமார் என்பவர், அவர் போய் கடந்து போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பல உதவிகளை செய்தவர். அந்த பகுதியில் இருக்கிறவர். அங்கு சிறுவர் ஊழியங்கள், அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு, போடோ மக்களுக்கு மருத்துவ உதவி, இப்படி பல பல உதவிகளை செய்து 60-70 மிஷனரிகளுக்கு மேலாகவும் பல 50 திருச்சபைகளுக்கு மேலாகவும் சிறுவர் பள்ளி போன்றவெல்லாம் நடத்தி வருகிறவர். அவருக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை நன்றாக தெரியும். அங்கே இருக்கிற அந்த நிலவரத்தை குறித்தும் அவருடைய ஆட்கள் எப்படி போய் அங்கே பணி செய்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் அவர் பேசினதை கேட்டீர்கள். இதை பாருங்கள், அவருடைய இன்னும் பல நிகழ்ச்சிகள் இதில் தொடர்ந்து இருக்கிறது. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மலைவாழ் மக்களில் சிறு குழந்தையாக இருந்த இந்த சகோதரனை அவர் எடுத்து, அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வளர்த்து, அந்த மக்களெல்லாம் கூட அவர் கல்வி அறிவு இல்லாத அந்த பிள்ளைகளை அவர் படித்து, இப்போ 10வது படித்து அவன் அந்த பள்ளியிலே முதல் மாணவனாக வந்திருக்கிறான். அவன் தொடர்ந்து இப்போது அங்கே ஜூனியர் காலேஜ் என்று சொல்லுவார், இன்டர் காலேஜ், அவன் இப்போ +2 அங்கே படித்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்து அங்கே இருக்கிறலாம் உதவி செய்திருக்கிற, பயங்கர பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிற இப்படி இந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும். அவர் எத்தனை வேலை செய்திருக்காங்க பாருங்கள். எப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்வதற்கு அப்படியெல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்மளால் அநேகர் அங்கே போக முடியாவிட்டாலும் இப்படி போய் ஊழியம் செய்கிற இந்த ஸ்தாபனங்களுக்கெல்லாம் அதிக ஜெபங்கள் தேவைப்படுகிறது, அதிக உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஜெபித்து அவளை தாங்குங்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது என்றால், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள்.
அப்படி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்திய போது பல ஸ்தாபனங்கள் அதில் தங்களுடைய பேர் பேனரோடு கலந்து கொண்டது. அதற்கு பின்பு என்ன நடந்தது, அந்த ஸ்தாபனங்களை ஒவ்வொன்றாக தேடி அதில் இருக்கிற ஆட்களை எல்லாம் அடித்து, பாஸ்டர்லாம் அடித்து அந்த ஸ்தாபனங்களை எல்லாம் இயங்க விடாதபடிக்கு ஒன்றொன்றாக மூடிக்கொண்டு வருகிறார்கள். அங்கு பெரிய குழப்பம் நடக்கிறது. அங்கு திருச்சபை நடத்த முடியவில்லை, ஆராதனை செய்ய முடியவில்லை, மக்கள் ஒன்றாக கூட முடியவில்லை. வர வாரங்களிலே நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் மறுபடியும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம், உங்களை அடித்து கொலை செய்வோம் என்ற மிரட்டல்களை அங்கு தொடர்ந்து அவர்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் மத்திய அரசுக்கும் மாநில அங்கு ஆளுகிற அந்த பிஜேபி அரசுக்கும் மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசுக்கும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக எங்கள் கண்டனங்களை தெரிவித்தாலும் இந்த பதிவு அநேக லட்சங்களுக்கு போய் சேர வேண்டும் கொண்ட அந்த இடத்திலே அநேக இப்படி இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இவள் தொடர்ந்து ஊழியம் செய்யவும், அந்த இடத்திலே சமாதானம் அமைதி வரவும், அங்கிருக்கிற மக்கள் தொடர்ந்து மிஷினரிகள் தங்கள் பணியை தைரியமாய் செய்யவும், அவளை அனுப்பின ஸ்தாபனங்களுக்கு நாமும் நம்முடைய உழைப்பினால் நமக்கு கிடைக்கிற காசில் அவர்களுக்கு நம் சப்போர்ட் செய்யவும், அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் அங்கு உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் உங்களால் முடிந்த நிதி உதவி கொடுத்து, உங்களால் முடிந்த ஆதரவு, அவர்களுக்காக ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளிலே அதிகமாக அவர்களை தாங்குங்கள். அந்த பகுதிகளிலே ஒரு சமாதானம் நிலவ வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து அங்கே வரக்கூடாது என்பதற்காக இந்த காணொலி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். இது அந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் இதை மறுபடியும் இது ஒரிசா அந்த பாஷையில் இது மொழிபெயர்க்கப்பட போகிறது. அது இங்கிலீஷில் இந்த சப்டைட்டில் போட்டு இது மத்திய அரசுக்கும் அந்த மாநில அரசுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். எப்படியும் இந்த நிகழ்வு இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவ இடத்துல போய் சேர வேண்டும். ஒரிசாவில் இருக்கிற கிறிஸ்துவல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த காணொலியை வெளியிடுகிறேன். நீங்கள் இதற்கு ஆதரவு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.